வாங்க. அப்பா தனு விஜி பவானி எல்லாம் கேட்டதா சொல்லுங்கப்பா. உடம்பு பாத்துக்க. வரட்டுமா? சரிப்பா. செல்வா வா நம்மளும் போலாம். எங்க? நம்ம வீட்டுக்குடா. நீ போ, நான் வரேன். 2 பேருக்கும் ஒரே பாதை தான். உனக்கு ஒரு பாதை எனக்கு ஒரு பாதை இல்ல. வா போலாம். நீ போ, நான் சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடி வரேன். அட என்ன ஆட்டோவில் ஏத்து நான் சொல்றேன். அந்த சைக்கிள்ல தான் நான் பின்னால ஏறிக்கிறேன். என்னை வச்சு ஓட்டிட்டு போ. எது? சைக்கிள்ல பின்னாடி நீ ஏறிக்கிறியா? ஏன்பா? இத பார், அவன் என்ன ரேஞ்சுக்கு பார்ட்டிங்கள சைக்கிள்ல கூட்டிட்டு போறான். நான் உன்ன மாதிரி ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு போனா என் இமேஜ் என்னதுக்காரு? அட பையா, அந்த காலத்துல எங்க வீட்டுக்காரு ஒன்ன மாதிரியே இருப்பாரு. அவரை நான் சைக்கிள்ல பின்னால ஏத்திக்கிட்டு எப்படி போவேன் தெரியுமா? இக வாழ்வினிலே ஆனந்தம் ஈடேறும் காதலே இன்பம் அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு எங்க வீட்டுக்கார சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு காலனிக்கு போவேன். இப்படிதான் பாடினே அப்பவும். அதான் போய் சேர்ந்துட்டாரு. அட போடா, நீ ஒண்ணு என்ன சைக்கிள்ல ஏத்திக்க வேண்டாம். நீ வேணா பின்னால ஏறிக்கோ, நான் ஓட்டிக்கிட்டு வரேன். அடே, நான் ஓட்டாத சைக்கிளா, நான் உட்காராத கட்ட வண்டியா? இத பார், டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு வரப்போற வீட்டுக்காரி கூட என்ன இந்த விரட்ட மாட்டா. நீ இப்படி மிரட்டுறேன்னா? நானும் வீட்டுக்காரி தானடா. இது ஹவுஸ் ஓனர். அப்படி இருக்கட்டும். அதான் வந்து தொலை. வா. சரி சரி இருங்க ஒரு நிமிஷம். இந்த பையன் எப்பவும் இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணும். ரொம்ப வெக்கப்படாத, சுளுக்கிக்க போகுது. இந்தாங்க, இத நிர்மலா கிட்ட கொடுத்துருங்க. மட்டுமா? சரி. வர நாளைக்கு சரா கண்ணு போயிட்டு வரதா சத்தி. சரி பாட்டி. வா வா. மாணிக்கம், இந்தாப்பா பால். நீங்க சாப்பிடலாமா? இல்லப்பா, சாப்பிட்டது இன்னும் திம்முன்னு இருக்கு. நீ இந்த பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு. என்னம்மா விரட்டுற மாதிரி பேசுறீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. இன்னைக்கு தானே புது வீட்டுல பாலை காய்ச்சிருக்க. இன்னைக்கு நீ அங்கேதான் படுக்கணும். நான் அதுக்காக தான் சொன்னேன். நீ இந்த பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, நீங்க தனியா இருக்கீங்க. செல்வம் நிர்மலா யாருமே வரல. அவங்க வரட்டும், அப்புறம் போறேன். போறதுக்கு என்னப்பா புதுசா என்னென்னமோ சொல்ற? மனசு கேட்கலமா. நிர்மலா, என்னம்மா இது? 7:30 ஆகுது. காலையில் ஸ்பெஷல் கிளாஸுக்குன்னு போனவ இப்போ வந்து நிற்கிற. காலத்துக்கு வந்துடணுமா? இல்லை நான் 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி ஆகிடும். நிர்மலா, உன்ன மாதிரி இல்லைம்மா. நான் கூட இப்போ இங்கே இல்லை. நீயும் செல்வம் தானே அம்மாவை பார்த்துக்கணும். செல்வம் எப்போ வருவான் எப்போ போவான்னு யாருக்கும் தெரியாது. நீதாம்மா அம்மாவுக்கு துணையாக இருக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. புரியுதா? என்னென்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கும் ஓரளவுக்கு விவரம்லாம் தெரியும். எதுக்காக இப்படி நிக்க வச்சு லெக்சர் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி இது? அண்ணங்கிட்ட ஏத்து பேசிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. ஏன் ராசா, நீ உன் வீட்டுக்கு போகாம இன்னும் அங்க இருக்கிற? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் கிழவி. இவன் தான் நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வர வரைக்கும் துணையா இருக்கிறேன்னு இங்கே இருக்கிறான். இப்பதான் வந்தியா? கொண்டு போய் உள்ள வை. அண்ணா, நாளைக்கு காலையில என்னோட லைப்ரரிக்கு வரியா? எதுக்கு? என்ன லைப்ரரியில மெம்பரா சேர்த்து விடுறேன்னு சொன்னல. அப்படி சேர்த்து விட்டா எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அதான். நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் பாப்போம். ஆமா, நான் எப்ப கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவேன். என்னமோ தினம் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரில பேசுற. பாரு, நோய் நோய்ங்கிற வேலை விடுறா.